இப்ப மேச ராசி, ராசிங்கிறது வந்து ரியல், ராசின்னு எழுதியிருப்பாங்க, ஓரைன்னு ஒண்ணு எழுதியிருப்பாங்க. ராசிங்கிறது சிங்கிள், ஓரைங்கிறது டபுள், திரேகானம் அப்படிங்கிறது 4, சஷ்டி அம்சம் அப்படிங்கிறது 6, சதுர்தாம்சம் அப்படிங்கிறது 4, பஞ்சாம்சங்கிறது 5. இது மாதிரி என்னத்துக்காக இந்த நம்பர் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசி மேசராசி, மேசராசிங்கிறது ஒரு ஊர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உங்களுக்கு புரியுதா, மக்களுக்கு புரியுதா சொல்றேன். மேசராசி என்பது ஒரு ஊர், ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு அந்த பகுதி. இதுக்குள்ள ஒருத்தர் நடந்து போறாரு, அவர் பேர் சூரியன். அவர் எங்க நடந்து போறாருன்னு நான் எழுதணும். அந்த 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த பரப்புக்குள்ள அவர் எங்க இருக்கிறாரு, எந்த தெருவுல இருக்கிறாருன்னு எழுதணும். இப்ப நடுவுல ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அவர் நின்றுகிட்டு இருக்காருன்னா, நான் வந்து எழுதிடுறேன். என்ன எழுதுவேன் ராசி கட்டத்துல, சூரியன் மேசத்துல இருக்குன்னு எழுதுவேன், வேற எதுவும் எழுத தெரியாது. அப்படி எழுதுறதா இருந்தா நாங்க ஏதாச்சும் நோட் பண்ணணும், அவர் எங்க இருக்காரு நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்றதுக்கு சிஸ்டம் இல்ல. அப்படி சிஸ்டம் இருந்தாலும் உங்களுக்கோ மக்களுக்கோ புரியல. இப்ப நான் கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு கிலோமீட்டர் என்னன்னே தெரியாது. நீங்க ஒரு காட்டுவாசியா வரீங்க, சரிங்களா? இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்றதே உங்களுக்கு பெருசா இருக்கு. இந்த இடத்துல இருக்காரு அது எப்படி சொல்றதுன்னா அது உங்களுக்கு பெருசா இருக்கும். அந்த ஊருக்குள்ள எங்க இருக்காருன்னு சொல்றது உங்களுக்கு இன்னுமே புரியாது. அப்ப டிகிரில இருக்காருன்னு சொல்லலாம். அப்ப மேச ராசியிலே 12 டிகிரில சூரியன் இருக்காருன்னு நான் சொன்னேன்னா, அப்ப டிகிரின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இப்ப ஒரு 8வதுல நீங்க படிச்சிருப்பீங்க டிகிரிய. உங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன் என்ன பண்ணிருப்பாங்க? உங்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ டிகிரினா தெரியாது. நீங்க 10th படிக்கிறப்ப பாகை மானின்னு ஒண்ணு எடுத்துட்டு போயிருப்பாங்க எல்லாருமே, வட்டமா இருக்கும். சிலருக்கு வந்து பாதி வட்டமா இருக்கும் இல்லைங்களா? அதை எடுத்துட்டு போயிருக்கிறோம். அதுல நம்ம வந்து முக்கோணத்துக்கு எல்லாம் பாகை குடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னால ஜெனரேஷன் அது இல்லவே இல்லை அவங்கள்ட்ட, சரிங்களா? அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு சூரியன் 12 டிகிரில இருக்காருன்னா யாருக்கு தான் புரியும்? புரியாது. சரி, அதுக்கு முன்னால ஜெனரேஷனுக்கு நிச்சயமா புரியாது. ஏன் அதை புரிய வைக்கணும் மக்களுக்கு அப்படின்னா, மக்களுக்குள்ள இருக்கிறவன் தான் ஜோசியன்.